ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஓ ஜாப்ஸ். இப்போ நம்ம எஸ்பிஓவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன பிரச்சனை தான். சரிங்களா? இது இதுக்கப்புறம் யாருக்கும் நடக்கக்கூடாது, நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது என்னோடய டவுன்லைனில் இருக்கிற ஒரு பர்சன் அவங்க ஒரு என்ன சொல்கிறது, அவங்க பார்த்திங்கன்னா ஒரு இன்னசென்ட்னா எது சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருக்கிற ஒரு பர்சனு. அவங்க நம்ம பொதுவாக அவங்க எல்லா கமாண்டர்ட்டையுமே பேசிக்கிட்டு, எஸ்பிஓ எப்போ ஓப்பன் ஆகும், எப்போ பேமெண்ட் வரும், எஸ்பிஓ வருமா வராதா, ஏன் இப்படி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கார் சங்கர் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கமாண்டர்கிட்ட ஏதாவது ஒன்று விளையாட்டாக பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்டேயுமே அப்படி தான் பேசுவாங்க. ஸோ 2 வருஷமாக என் டவுன்லைனில் இருக்கிறதுனால அவங்க இப்படி தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் அது ஒரு நியூவாக ஒருத்தர்கிட்ட போய் பேசும்போது அது ஒரு கமாண்டரோட பார்வையில் அது எப்படி இருக்குன்னா, நக்கலுக்கு பேசிகிட்டு இருக்காங்க, எகத்தாளமாக பேசுகிறாங்க. இன்னும் அதை எப்படி சொல்லலாம், கொஞ்சம் திமிராக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். சரிங்களா? ஃபஸ்ட் டைம் பேசும்போது அவங்களுக்கு இவங்க யாருன்னு தெரியாது, இவங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியாது. ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது அப்படி தோணும். எனக்கும் ஃபஸ்ட் டைம் அப்படி தோணியிருக்கலாம். பட் ஒரு 2 இயர்ஸாக இருக்கிறதுனால அது பழகிருச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஒரு கமாண்டர்கிட்ட அவங்க போயிட்டு இது மாதிரி உங்கள் குரூப்பில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏதோ கேட்டிருப்பாங்க போல். அந்த கமாண்டரும் அவங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. ஸோ இதில் 200 மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கமாண்டருக்கும் ஒவ்வொரு குரூப் இருக்கும். ஸோ அந்த குரூப் அவங்க எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, அவங்களோட டவுன்லைன், அதுக்கு கீழே இருக்கிற டவுன்லைன், ஸோ அந்த மாதிரி மெம்பர்ஸை அதில் சேர்த்து விட்டுருப்பாங்க. ஸோ அவங்களோட அப்டேட்ஸை அந்த குரூப்பில் ரெகுலராக சொல்லுவாங்க. கம்பெனியில் என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா கமாண்டர்லாம் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா கம்பெனியில் என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன நடக்கும் அடுத்து அப்படின்றது நான் ஏதோ ஒரு கணிப்பில் நம்மள்ட்ட சொல்லிட்டு போவேன். பட் அவங்க கமாண்டர்னால் என்ன நடக்குதுன்னு எக்ஸாக்டாக அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்கக்கிட்ட போய் கேட்போமே, அவங்க குரூப்பில் இருந்தால் எஸ்பிஓட இன்ஃபர்மேஷனை நோட்டீஸ் போர்டில் வரத்துக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆர்வக்கோளாறா அதில் அந்த இதில் பார்த்திங்கன்னா அவங்களோட குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு பர்சன் இன்னொருத்தர் அவங்க இவங்கக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க பேர் பார்த்திங்கன்னா பிரியா. சரிங்களா? அவங்க குரூப்பில் சேர்ந்த அந்த பர்சனோட பேர் பிரியா. அவங்கக்கிட்ட அந்த குரூப்பில் ஆல்ரெடி இருந்த ஒரு பர்சன் இவங்கக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் டெலிகிராமில், அந்த ஓடிபி மட்டும் சொல்லுங்கள். அந்த ஓடிபி சொன்னீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் நீங்கள் டெலிகிராம் ரெகுலராக எப்பவும் போல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பிஓவில் எப்போவும் நீங்கள் இருக்கலாம். எஸ்பிஓட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருப்பார் போல். ஸோ இவங்களும் என்ன சொல்லிட்டாங்க, சரி கமாண்டரோட குரூப்லேயே இருக்காங்களே, சரி இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ஓடிபி எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ டெலிகிராமில் அந்த ஓடிபி வரும். சரிங்களா? அந்த ஓடிபி எதுக்காக வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியல. அப்படி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஓடிபியும் கொடுத்துட்டாங்க. ஓடிபி கொடுத்து கொஞ்சம் 2-3 நாள் கழித்து என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கேன். இப்போ இது என்னோடய டெலிகிராம். சரிங்களா? ஸோ என்னோடய டெலிகிராமோட அக்கௌண்ட்டு இப்போ இந்த ஃபோனில் நான் யூஸ் பண்ணுறேன். நான் இன்னொரு ஃபோன் வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த ஃபோன்லேயும் நான் இதே அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? என்ன இதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டோம்னா அப்போலேருந்து நான் அந்த ஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த டெலிகிராமை இந்த ஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஃபோன்லேயுமே என்னால் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க அவங்களுக்கு ஓடிபியை சொன்னதுனால இவங்களும் அதே டெலிகிராம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஓடிபியை வாங்கி போட்டு அந்த ஒரு பர்சனும் இவங்களோட டெலிகிராம் ஐடியை அவங்க மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த பிரியாங்கிற அந்த பர்சனோட ஐடியா அந்த பையன் வந்துட்டு பிரியா மாதிரியே ஒவ்வொருத்தருக்கா பேசுகிறாங்க. இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது, இஎம்ஐ கட்டணும், நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் இல்லை நெக்ஸ்ட்டு மந்த்தில் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஏதோ கடன் வாங்குற மாதிரி அமௌண்ட்டு கேட்டு 2-3 பேர்த்துக்கிட்ட அமௌண்ட்டு வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பிரியாங்கிறவங்களோட ஐடியா பிரியாங்கிறவங்க மாதிரியே பேசி வாங்கியிருக்காங்க அமௌண்ட்டை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ அமௌண்ட்டு 2-3 பேர்த்துக்கிட்ட வாங்கி அந்த 2-3 பேர் அதுக்கப்புறம் இவங்க பிரியாங்கிறவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட அமௌண்ட்டு வாங்கினீங்களே இப்போ கொடுங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இவங்க நான் வாங்கவே இல்லையேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ நம்ம ஐடியா அவங்களும் யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி. பட் இதுக்கு வந்துட்டு ப்ரூஃப் அப்படின்றது எதுவுமே கிடையாது. சரிங்களா? ப்ரூஃப்ன்றது எதுவுமே கிடையாதுன்னா இப்போ டெலிகிராம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த குரூப்பில் வந்துட்டு ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுறேன். ஹச்1 போயிடுச்சா? சரி, ஓகே. இப்போ இந்த மெசேஜ் நான் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா இதை வந்து நான் இங்கே பென்சில் சிம்பிள் இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணேன்னா அந்த ஹச்1ங்கிறத ஹாய்னு அனுப்ப முடியும். இந்த மாதிரி நான் மாற்றியும் தப்பாக அனுப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மெசேஜே இந்த குரூப்பில் போகாத மாதிரி நான் இங்கே டெலீட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா டெலீட்டுன்னு போயிடுச்சுன்னா இந்த மெசேஜை நான் அனுப்பின மாதிரியே தெரியாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் எனக்கு அமௌண்ட் தேவைப்படுது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு மெசேஜை போட்டு அமௌண்ட்டெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு அமௌண்ட் தேவைப்படுது மெசேஜை போட்டு அமௌண்ட்டை இவங்களுக்கு அனுப்புனதுக்கப்புறம் இந்த மெசேஜை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் அந்த மெசேஜ் வந்து அந்த இதிலேருந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நடக்கிறதுனால இவங்கக்கிட்ட ப்ரூஃப் எதுவுமே இல்லை. இந்த பிரியாங்கிறவங்கக்கிட்ட அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய பேர்த்துட்டு அமௌண்ட்டு வாங்கியிருக்காங்க, என்னைய மாதிரியே பேசி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இப்போது வந்துட்டு அந்த அமௌண்ட்டு கொடுத்து ஏமாந்தாங்க இல்லையா, அந்த இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் அவங்க வந்துட்டு அந்த கமாண்டர் குரூப்பில் அந்த மாதிரி அந்த கமாண்டர்கிட்ட வந்து இந்த மாதிரி இவங்க வந்துட்டு பிரியாங்கிறவங்க எங்ககிட்டலாம் அமௌண்ட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் சேர்ந்து போயிட்டு அந்த கமாண்டர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கமாண்டர் வந்துட்டு உங்கள் ஐடியை நாங்கள் டெர்மினேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பிரியாங்கிறவங்களுக்கு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது இது வந்துட்டு எனக்கு இன்றைக்கி தான் தெரிய வந்துச்சு. பட் இப்போ இது ஒரு 10 டேஸாக நடந்துக்கிட்டு இருக்குது பிரச்சனை. சரிங்களா? இன்றைக்கி தான் எனக்கு இது தெரிய வந்துச்சு. இந்த மாதிரிலாம் ஓடிபியை வாங்கி பிரச்சனை நடக்கும். ஓடிபியால் இந்த ஐடியா அவங்க வச்சு இந்த மாதிரியும் காசு வாங்கியும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுது. அப்புறம் நான் அந்த கமாண்டர்கிட்ட போயிட்டு பார்த்திங்கன்னா மெசேஜ் அனுப்பிட்டேன். இந்த மாதிரி என்னோடய டவுன்லைனர் தான் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி யார்கிட்டையும் மெசேஜ் பண்ணி அமௌண்ட்லாம் வாங்கலைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி அவங்க குரூப்பில் இருக்கிற ஒரு பையன் தான் வந்துட்டு இந்த மாதிரி அவங்கக்கிட்ட ஓடிபி வாங்கி இவங்க ஐடியா அவங்க லாகின் பண்ணி யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க அப்படின்னு அந்த கமாண்டர்கிட்ட நான் சொன்னேன். சரிங்க, நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி, இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? நீங்கள் இந்த மாதிரி ஓடிபி வாங்கினாங்கன்னு சொல்கிறீங்க, போட்டுக்கிட்டு அவங்கள மாதிரி இவங்களும் மெசேஜ் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லி அந்த கமாண்டர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. நம்மக்கிட்ட ப்ரூஃப் கிடையாது. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு மெசேஜை அனுப்பிட்டு அவங்க வேலை முடிஞ்சதுமே உடனே டெலீட் பண்ணி விட்டுறாங்களே, அந்த சேட்டே நடக்காத மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட ப்ரூஃப் எதுவுமே இல்லை, நம்ம வந்துட்டு இந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்கக்கிட்ட என்னென்னா அமௌண்ட் அனுப்புனது, வந்தது, பேசுனது எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்காக எடுத்து பத்திரமா வச்சுருக்காங்க. நம்ம சைட்லேருந்து ப்ரூஃப் பண்ண எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லை. நான் வந்து எதுவுமே பண்ணல, அந்த மெசேஜ் நான் அனுப்பவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க வாயில் தான் சொல்கிறாங்க பிரியாங்கிறவங்க. பட் அவங்கக்கிட்ட ப்ரூஃப் எதுவுமே இல்லை. அப்புறம் அந்த கமாண்டர்கிட்ட நம்ம வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக வந்து நம்ம ஒன்று கேட்டோம். இந்த மாதிரி அவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, 2 இயர்ஸாக என்னோடய டவுன்லைனில் தான் இருக்காங்க, தப்புலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்க ஐடியா வந்து பிளாக் பண்ணிடாதீங்க. ஒருவேளை நீங்கள் அவங்க ஐடியா பிளாக் பண்ணியே தீருவேன் அப்படின்னு முடிவில் இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்க ஐடியா பிளாக் பண்ணிக்கோங்க.
கூடவே அந்த ஒருத்தர் ஓடிபி வாங்கி மிஸ்யூஸ் பண்ணாங்க இல்லையா, அது யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்க ஐடியுமே பிளாக் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்க தான் எல்லா தப்புக்கும் பண்ணது. அவங்கள விட்டுட்டு இவங்கள பிளாக் பண்ணிட்டீங்கன்னா, திரும்பி அவங்க வேறு யாரையாவது ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி யாரும் அந்த குரூப்பில் இல்லை, இவங்களாம் சும்மா கதை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி, ஓகே. இவர் சொல்கிறது உண்மையா இல்லை இந்த மேடம் சொல்கிறது உண்மையான்றது நமக்கு தெரியாது. ஏன்னா ப்ரூஃப் கிடையாது. சரிங்களா, எல்லாமே வாயில் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, பட் ப்ரூஃப் இல்லை. ஓகே. இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம டெலிகிராம் குரூப்பில் நம்ம குரூப்லேயே இருக்கிறவங்க யாராவது அவங்கக்கிட்ட பர்சனலாக மெசேஜ் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு அமௌண்ட் தேவைப்படுது கொடுங்க, நான் நெக்ஸ்ட் வீக் கொடுத்துட்றேன், இல்லை நெக்ஸ்ட்டு மந்த்து கொடுத்துட்றேன், இல்லை எஸ்பிஓவில் சேலரி போட்டதுமே உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா யாரும் கொடுத்துடாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். சரிங்களா. ஸோ வந்துட்டு அவங்க கமாண்டருக்கு நிறைய ஒர்க் இருக்கும் ஆல்ரெடி. இப்போ ஏதோ பேன் கார்டு வெரிஃபிகேஷன்லாம் போயிட்டுருக்கு, அப்படி அதெல்லாம் ஒர்க்கெலாம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நான் அதை பார்க்குறதா இல்லை உங்கள் பிரச்சனையை பார்க்குறதான்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. பட் அவருக்கு நிறைய ப்ரெஷர் ஒர்க் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஏதோ இந்த ஒரு பிரச்சனையை பெருசாக எடுத்துகிட்டு போயிட்டு அவர் வந்துட்டு என் குரூப்பில் இருந்தால் ஒழுங்காக இருக்கணும், இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு. பட் ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு குரூப் இருக்குது, அதில் 200 பேர் இருக்காங்க, அந்த குரூப்லேயுமே அவங்க இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி எல்லா கமாண்டர் கூடயும் டச்சில் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்க எல்லா குரூப்லேயுமே ஜாயின் பண்ணிவிட்டு, அது வந்து அவங்க வந்து ஒரு விளையாட்டாக பண்ணுறாங்களா என்னன்றது தெரியல. பட் அது எவ்வளோ சீரியஸாக போயிடுச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா. கடைசியாக அந்த கமாண்டர் வந்து நம்மக்கிட்ட ஒன்று சொல்லியிருக்காங்க. நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் அவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கேரண்டி கொடுத்தீங்கன்னா, அவங்க ஐடியை நாங்கள் டெர்மினேட் பண்ணாமல் விட்டுடுறோம், நீங்கள் கேரண்டி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட கேட்குறாரு அந்த கமாண்டர். சரிங்களா. நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, அவங்க நார்மலாக எப்போவுமே அந்த மாதிரி விளையாட்டாக பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியும். இவங்க இதுக்கப்புறம் பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம அஷ்யூரிட்டியாக நம்ம சொல்லவும் வர முடியாது. ஏன்னா திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க ஏதாவது விளையாட்டாக பண்ணுறது கூட ஏதாவது ஒரு பிரச்சனை கூட வரலாம். ஸோ நான் இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டதுக்கப்புறம், இல்லை இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், எதுவும் வேறு யார் குரூப்லேயும் நான் சேர மாட்டேன், யாருக்கும் பர்சனலாக மெசேஜ்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னதன் அடிப்படையில் நம்ம வந்துட்டு சரி, ஓகே, நீங்கள் பிளாக் பண்ணிடாதீங்க, இந்த ஒரு டைம் வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு விட்டுருங்க, இதுக்கப்புறம் அவங்க எதுவும் தப்பு பண்ண மாட்டாங்க, யாருக்கும் மெசேஜ் பண்ண மாட்டாங்க, எந்த குரூப்லேயும் அவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னதுக்கப்புறம் சரி, ஓகே, இதுக்கப்புறம் பிளாக் பண்ண மாட்டோன்ற மாதிரி அந்த கமாண்டர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ எதுக்காக நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் யாராவது ஏதாவது சும்மா விளையாட்டுக்காகவோ எதுக்காகவோ மற்றவங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணாதீங்க ப்ரைவேட்டில். சரிங்களா. குரூப்லேயுமே போயிட்டு தேவையில்லாமல் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காதீங்க, யாருக்கிட்டேயும் ஓடிபிலாம் சொல்லாதீங்க. அந்த ஓடிபியெல்லாம் சொல்லாதீங்கன்னு டிவிலே எவ்வளவோ ஆட்ஸ் வருது. பட் இருந்தாலும் நீங்கள் ஓடிபி வந்து சொல்லி இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆயிருக்கணும். பட் அது நிறைய பேர் அமௌண்ட்டு வாங்கி வேறு ஏமாந்துருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் என்ன பதில்ன்றது தெரியல. மேபி இந்த பர்சனோட எஸ்பிஓ அஃபிலியேட் வேலெட்லேருந்து டிடெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்களா எப்படிங்கிறது தெரியல. சரிங்களா. எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல ஏமாந்தவங்க. ஓகே, இதுக்கப்புறம் யாரும் ஏமாற வேணாம், ஓடிபி யாருக்கும் தெரியாதவங்கக்கிட்ட சொல்ல வேணாம். நானே யார்கிட்டயாவது போய்ட்டு அடுத்த வாரம் அமௌண்ட்டு கொடுத்துட்றேன், கொஞ்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ மெசேஜாக வந்துச்சுன்னா அது எதுவும் நம்ப வேணாம். அவங்களுக்கு அந்த மாதிரி அப்படி ஒரு மெசேஜ் பண்ணாங்கன்னா டைரெக்டாக அவங்க நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பினது நீங்கள் தானு டைரெக்டாக பேசி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இந்த மாதிரி ஓடிபியெல்லாம் சொல்லி நிறைய இது பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நான் இப்போ இந்த வீடியோ எடுத்தது காரணம் இனிமேல் யாரும் அந்த மாதிரி தெரியாமல் எதுவும் தப்பு பண்ணி மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் இல்லை, இந்த ஒரு விஷயம் இன்றைக்கி தான் எனக்கு தெரிய வந்துச்சு. சரி, வந்ததுமே இதை நிறைய பேர்த்திட்ட சொல்லி அவங்களே அலர்ட்டாக இருக்க சொல்லலாம். எத்தனை பேர் இந்த மாதிரி ஓடிபி மூலமாக இவங்கள மாதிரி அவங்களும் பேசி பணம் மட்டும் வாங்குறாங்களா, இல்லை இன்னும் வேறு ஏதாவது டெவலப் ஆகிட்டுருக்கா என்னங்கிறது நமக்கு தெரியாது. சரிங்களா. ஸோ இனிமேல் எல்லோரும் கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.